9க்குரியவர் வந்து பலம் வளர்ந்துட்டாரு, இல்லை நீச்சமாயிருச்சு, இல்லை ஏதோ வகையில் கெட்டு இருக்குன்னு வச்சுங்க. அதை நான் பலப்படுத்தணும். அதற்கு என்ன செய்யணும்னு? இப்போ 9ஆம் பாவம் பலம் புரிஞ்சு அதான் சொன்னால் ஒரு டீப் ப்ரொமோட் ஆகி வருவார். சில நேரம் தெய்வ நம்பிக்கை மத நம்பிக்கை இல்லாமல் மறுபடியும் மேலே வருவார். ஆனால் இவர் வெளியூரில் போய் தந்தையை பிரிந்து வெளியூரில் போய் உறவுகளை பிரிந்து பெரிய ஆளவருக்கு 9ஆம் இடம் கட்டுரும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 5 தான் 9. சார் எங்கள் பேரண்ட்ஸை பிரிஞ்சுட்டேன், நான் பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் முன்னேறிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 9ஆம் இடத்தை வந்து வளர்த்துருக்கும். ஒரு தடவை வாழ்க்கையில் ஒரு டீப் ப்ரொமோட் ஒன்று இழந்த பிறகு இது மறுபடி யோகத்தை கொடுத்துரும். இதுதான் இதில் ஒன்று. இது தந்தையோடைய ஆசீர்வாதம் தான் இங்கே ரொம்ப முக்கியம். குருமார்களுடைய ஆசீர்வாதம் முக்கியம். இருந்தால் அந்த 9ஆம் பாவம் நல்லாயிருக்கும். குருமார்களோட ஆசீர்வாதம், தந்தையோட ஆசீர்வாதம், குலதெய்வ ஆசீர்வாதம் தான் அந்த 9ஆம் இடத்தை வளர்த்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் நல்ல நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கோயில் திருப்பணி செய்கிறது. எனக்கு வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டோம்னா அதுக்கு என்ன செய்யறது? கோயில் திருப்பணி செய்கிறது, மருத்துவ உதவி செய்கிறதெல்லாம் அந்த 9ஆம் பாவத்தை டெவலப் பண்ணி விட்டுரும். அப்போ பலப்படுத்தணும்னா மருத்துவ உதவி செய்யணும், குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கணும், தந்தையின் ஆசீர்வாதம் இருக்கணும், குருவின் ஆசீர்வாதம் இருக்கணும். குரு ஆசீர்வாதம், தந்தை ஆசீர்வாதம், மருத்துவ உதவி, கல்விக்கு உதவி செய்கிறது. இது உங்களை எல்லா தோஷத்தையும் போக்கிடும். நிச்சயமா நீங்கள் எல்லா பாவத்துக்குமே இந்த குலதெய்வ ஆசீர்வாதம், கல்விக்கு உதவி பண்ணுறது, எதுனாலும் பொது ஜென்ரலாக யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நல்ல நிலையில் வந்துட்டேன் சார், நான் என்ன செய்ய? யாருக்காவது கல்விக்கு உதவுங்க, மருத்துவத்துக்கு யாரும் கேட்டால் உதவி செய்யுங்க, குலதெய்வ ஆசீர்வாதம், பெரியவங்க தாய் தந்தை ஆசீர்வாதம், வயதுக்கு மூத்தவங்க யார் வந்தாலும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. 9ஆம் இடம் உங்களுக்கு டாப்பாக வேலை செய்யும். நிச்சயமா. உங்கள் வயசுக்கு மூத்தவர்களை, நம்ம துறையில் வயசுக்கு மூத்தவங்களை, நம்ம துறையில் உள்ள சீனியரை நம்ம மதிக்கணும், நம்ம துறையில் உள்ளவங்களை மதிக்கணும். அதுதான் அந்த 9ஆம் இடம்னா என்ன? குரு எப்படி இருக்கணும்? ஆச்சாரமாக இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமா.